நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கொல்றானுங்க. டேய் முட்டாளுங்களா, இடுப்பு நிமித்துறீங்களா இல்ல உடைக்கிறீங்களாடா? அமைதியா இருக்க குருஜி. ஐயோ விடுங்கடா. ஐயோ அம்மா, காலையில இருந்து பாதி உயிரை அவனுங்க எடுத்தானுங்க. பசி வேற கொல்லுது. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற உயிரையும் இவனுங்க எடுக்க பாக்குறானுங்க. பண்டித ராமகிருஷ்ணா, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? இல்ல நம்ம மரியாதைக்குரிய மகாராஜா எதுவும் சாப்பிட மாட்டாரா? தற்காலிக மகாராஜா கண்டிப்பா சாப்பிடுவாரு. அப்படின்னா கொண்டு வர சொல்லுங்களேன். அதுக்கும் நல்ல முகூர்த்தம் பார்க்கணுமா என்ன? நீங்க உட்காருங்க, நான் கொண்டு வர சொல்றேன். வாங்க வாங்க வாங்க. தற்காலிக மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தா நாங்களும் கொஞ்சம் எங்க வயிற்று நிரப்பிக்கலாமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்ல திருப்தியா சாப்பிடுங்க. நம்ம அரண்மனையில சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்ல. முதல்ல நான் இந்த ராஜ போகத்தை நல்ல திருப்தியா சாப்பிடுறேன். முதல்ல இதுல என்ன இருக்குன்னு பாத்துறேன். என்னது இது? இது பிரசாதமா? ராஜபோகத்துக்கு முன்னாடி பிரசாதம் சாப்பிடணுமா? இல்ல இல்ல தற்காலிக மகாராஜா, இது பிரசாதம் கிடையாது. அப்புறம் என்ன? இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான போஜனம். போஜனமா? இந்த 2 பாதாமும் கொஞ்சம் தண்ணியுமா? கொஞ்சோண்டு தண்ணி இல்ல, துளசி தண்ணி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோட உண்மையான மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் அவர் மக்களுடைய நன்மைக்காக உபவாசம் இருக்கிறது அவருடைய வழக்கம். அதனால இதை மட்டும்தான் சாப்பிடுவாரு. அந்த மகாராஜாவே அப்படி ஒரு உபவாசத்தை கடைபிடிக்கும் போது நீங்களும் கடைபிடிச்சீங்கன்னா மக்களுக்கு நல்லது நடக்கும். நான் செத்துருவேன். என்னங்க? இத கண்டிப்பா கடைபிடிச்சாகணுமே. ஒரு ராஜா தன்னோட பதவிக்கு கௌரவத்தை கொடுத்துதானே ஆகணும். இதையே சாப்பிடுறேன். தற்காலிக மகாராஜா வாங்க. என்னாச்சு? ஏன் கத்துனீங்க? பின்ன நீங்க எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க தற்காலிக மகாராஜா, அதுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாமா? நீங்க வேற சொன்னீங்களே உங்களை நொடிக்கு ஒரு முறையாவது நாங்க உறக்கமா வாழ்த்தணும்னு. தற்காலிக மகாராஜா, அரசவைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, கிளம்புங்க. அப்படின்னா இதை சாப்பிட வேண்டாமா? தற்காலிக மகாராஜா, இன்னைக்கு வரைக்கும் துருவா வம்சத்தோட எந்த மகாராஜாவும் அரசவைக்கு ஒரு நொடி கூட தாமதமா வந்ததே இல்ல. குருஜி, நம்ம மகா மந்திரியார் சரியாதான் சொல்றாரு. நீங்க தாமதிக்காம அரசவைக்கு உடனடியா கிளம்பி போயிடுங்க. வேற வழி இல்லாம நாங்களே இந்த பாதாம சாப்பிடுறோம். இன்னொரு பாதாம நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி, எந்த அளவுக்கு சிரிக்கணுமோ நல்லா சிரிச்சுக்க. உன்னோட நேரம் முடிஞ்சிடுச்சு, இப்போ என்னோட நேரம். நாம முதல்ல அரசவை நிர்வாகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப முக்கியமான போஜனம் பண்ணி ஆகணும். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு முக்கியமான அறிவிப்பை செஞ்சாகணும். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நான் பூஜைகள் பண்ற ஒரு சாதாரண பண்டிதன். எனக்கு சிம்மாசனத்து மேலெல்லாம் ஆசையே கிடையாது. என்ன பண்றது, மகாராஜா உத்தரவிட்டிருக்காரு. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு நான் இந்த பொறுப்பை சமாளிச்சாகணும். மன்னியுங்கள் தற்காலிக மகாராஜா, இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் மகாராஜாவோட முக்கியமான இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டதுனால என்னோட இடம் காலியா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த அரசவையில ராஜகுரு, ராஜ பண்டிதர், ராஜ புரோகிதரோட இடம் காலியா இருக்கோ அங்க சுபகாரியங்கள் எதுவும் நடக்காது. அதனால
நான் இந்த ராஜ்யத்தோட மகாராஜாவா? அப்படி நடக்க விட மாட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஆமா, இன்னிலிருந்து என்னோட அந்த இடத்துல நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு பண்டிதர் உட்கார போறார். உள்ள வாங்க பாபா, தயவு செஞ்சு உள்ள வாங்க. உங்க மங்களகரமான பாதங்களால என்னோட இருக்கையை புனிதமாக்குங்க. அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன். மன்னியுங்க தற்காலிக மகாராஜா, எங்க எல்லாருக்கும் நம்ம இந்த ராஜசபைக்கு வந்திருக்கிற குலகுருவை நீங்க அறிமுகப்படுத்துறீங்களா? இவர்தான் பாபா தாய்பாய். இவர் பெரிய மகா பண்டிதர். இவருக்கு முக்காலமும் தெரியும். வருங்காலத்தை கச்சிதமா கணிப்பாரு. எங்க பாபாவுக்கு அது கைவந்த கலை. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாமே தெரியும். இவர் நினைச்சார்னா கிரகங்களோட அமைப்பையே திசை திருப்பக்கூடியவர். நேரத்தோட வலது இடது பக்கத்துல என்ன நடந்தாலும் அது மேல எப்பவும் இவர் ஒரு கண்ணை வச்சிருப்பாரு. அதனாலதான் இவரை எல்லாரும் மிகப்பெரிய ஞானியா கருதுறாங்க. மன்னியுங்க ஆச்சாரியாரே, அந்த பதவி உங்களோடது. அந்த பதவியை நீங்க இப்படி... நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா எடுத்ததுதான் மகா மந்திரியாரே. இன்னிலிருந்து இவர்தான் விஜயநகரத்தோட ராஜகுரு. எந்த ஒரு முடிவுகளையும் நிச்சயமா நாம இவரோட ஆலோசனைகளை கேட்காம எடுக்க முடியாது. இதுதான் உங்க மகாராஜாவோட உத்தரவு. யாருக்கெல்லாம் என்னோட இந்த உத்தரவு பிடிக்கலையோ அவங்க இந்த அரசவையை விட்டு போகலாம் இப்பவே. இது பாருங்க பாபா, நீங்க உங்க இருக்கையில போய் உட்காருங்க. அலக் நிரஞ்சன். மந்திரியாரே, அவர் ஏன் உங்களை குறுன்னு பாக்குறாரு? எனக்கு என்னமோ உங்களை தான் பாக்குறாருன்னு தோணுது. எதே? இடது பக்கமா இருக்கிறத என்னால வலது பக்கமா பார்க்க முடியும். அப்புறம் எது வடது பக்கம் இருக்கோ அதை என்னால வடது பக்கம் பார்க்க முடியும். சரிங்க பாபா, எங்களுக்கு புரிஞ்சுதுங்க. அரசவையோட நிர்வாகங்களை ஆரம்பிக்கலாம். தற்காலிக மகாராஜா, என்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனை ஒரு நாயோடது. ஒரு நாய்க்கு அப்படி என்ன பிரச்சனை? நாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல மகாராஜா, நாயினால வந்த பிரச்சனை இது. என்னது இது? என்னதுன்னு கேக்குறேன். நான் இந்த ராஜ்யத்தோட மகாராஜா, தற்காலிக மகாராஜா. நாயால வந்த பிரச்சனையை தீக்கணுமா? மன்னியுங்க தற்காலிக மகாராஜா, எங்க மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் அரசவைக்கு வர்ற எல்லா விதமான பிரச்சனைக்கும் பொறுமையா தீர்வு சொல்லுவாரு. சரி, ஒருவேளை இது உங்களுக்கு பிடிக்கலன்னா... சரி சரி, கூப்பிடுங்க, நாயை கூப்பிடுங்க. அந்த நாய் தான் இறந்து போச்சே தற்காலிக மகாராஜா. இறந்து போன நாயால என்ன பிரச்சனை வந்திருக்கு? தற்காலிக மகாராஜா, அது இறந்து போனதுனாலதான் பிரச்சனையே வந்திருக்கு. அதோட உரிமையாளர் தான் இங்க புகார் கொடுத்திருக்காரு. சரி கூப்பிடுங்க, அந்த ஆளை வர சொல்லுங்க சீக்கிரம். வலது பக்கம் நிக்கிறார்ல, அவர் பேரு சங்கரம். அவர் பக்கத்துல நிக்கிறார்ல, அவர் பேரு கோவிந்தம். கோவிந்தம் என்ன சொல்றாருன்னா, அவரோட நாய் சங்கரமோட வயல்ல நுழைஞ்சு அவரோட விளைச்சல சின்ன பின்னமாக்கிடுச்சான். இந்த ஆளோட பேர் என்ன? சங்கரம் மகாராஜா, சங்கரம். ஏதோ ஒண்ணு. இவன் அவனோட நாயை கொன்னுட்டான் இல்லையா? அப்படிதானே? மகாராஜா, நான் உண்மையிலே அந்த நாயை கொல்லல. அந்த நாய் என் வயல்ல இருக்கிற கள்ளி செடியை சாப்பிட்டு தானா இறந்து போயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நாயை கொன்ன குற்றத்துக்காக அந்த கள்ளிச்செடியை நான் தூக்குல போட முடியுமா என்ன? நாய் தானா இறந்து போச்சுன்னா இங்க எதுக்காக வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க? மகாராஜா, புகார் கொடுத்தது இவன் இல்ல, நான் தான். அந்த நாய் தானா சாகல மகாராஜா. இந்த சங்கரம் தான் அந்த நாயோட உயிரை பறிச்சுட்டான். உண்மையான குற்றவாளி கள்ளிச்செடி இல்ல மகாராஜா. அந்த செடியை இவன் வயல்ல வளர்த்த இந்த சங்கரம் தான் மகாராஜா.
இவன் வேணுமுன்னே நான் ஆசையா வளர்த்த என் நாயோட உயிரை பறிக்கிறதுக்காகவே இவனுடைய வயல்ல அந்த விஷ நிறைஞ்ச கள்ளிச்செடியை வளர்த்திருக்கான் மகாராஜா. ஏன்னா என்னுடைய நாய் இவனுடைய வயலுக்குள்ள போய் அந்த கள்ளிச்செடியை சாப்பிட்டு சாகணும்னு நினைச்சிருக்கான் மகாராஜா. இது பொய் மகாராஜா, சுத்த பொய். இல்ல மகாராஜா, இவன் தான் சதி பண்ணி என் நாயை கொன்னுட்டான். குற்றவாளி வேற யாரோ இல்ல மகாராஜா, இந்த சங்கரம் தான். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் மகாராஜா, இந்த சங்கரமுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும். ஏன்னா நான் ரொம்ப செல்லமா வளர்த்த என் நாயை கொன்னுட்டான் மகாராஜா. இல்ல மகாராஜா, இது சுத்த பொய். நான் என்னுடைய வயல்ல அந்த விஷமுள்ள கள்ளிச்செடியை நான் வளர்க்கவே இல்ல மகாராஜா. அந்த செடி தாடாகவே வளர்ந்துச்சு மகாராஜா. நான் நிரபராதி மகாராஜா. இவன் பொய் சொல்றான். இவன் தான் வேணுமுன்னே என் நாயை கொன்னு இருக்கான். போதும், நிறுத்துங்க. என்னை யோசிக்க விடுங்க. சொல்லுங்க குருஜி. உங்க 2 பேருக்கும் என்ன தோணுது? இப்படி ஒரு சூழ்நிலையில என்ன தீர்ப்பு சொல்லலாம்னு சொல்லு. இருக்கு ஒருத்து விட்டுலாம். குருஜி, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. அதை நீங்க அப்படியே அவுத்து விடுங்க. சங்கரன் கோவிந்தனோட நாயை கொலை பண்ணிட்டான். அதே மாதிரி கோவிந்தனும் சங்கரோட நாயை கொலை பண்ண சொல்லிடுங்க. முடிஞ்சு போச்சே. கூட்டி கழிச்சு பாருங்க, உங்க மண்டைக்கு எல்லாம் சரியா தான் தோணும். சரியான யோசனை. சிக்குவடி. என்ன சரியா இருக்கும் தற்காலிக மகாராஜா? ஒரு கொலையை நியாயப்படுத்த இன்னொரு கொலையா? அதுவும் வாயில்லாத அந்த அப்பாவி ஜீவனையா? மன்னிக்கணும் தற்காலிக மகாராஜா, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ண சரியா தான் சொல்றாரு தற்காலிக மகாராஜா. அப்படின்னா என்ன பண்ண சொல்றீங்க மகாமந்திரி? நான் என்ன தீர்ப்பு சொல்றது? நீங்க ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க மகாமந்திரி. மன்னிங்க தற்காலிக மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ண நம்ம அரசவையோட சிறப்பு ஆலோசகர். எங்க மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் கூட இந்த மாதிரி சூழ்நிலையில பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட தான் ஆலோசனை கேட்பாரு. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மறுபடியும் ராமா. எதுக்கு எடுத்தாலும் ராமா ராமா ராமா. என்ன? சரி. சிறப்பு ஆலோசகர் பண்டித ராமகிருஷ்ணா, சொல்லுங்க தற்காலிக மகாராஜா. உனக்கு என்ன தோணுது? தற்காலிக மகாராஜா, இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு அற்புதமான தீர்வு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நியாயம் கிடைக்கணும்னா கோவிந்தன் இழந்தது அவருக்கு திரும்பவும் கிடைக்கும் போதுதான் கிடைக்கும். மனசளவுல காயப்பட்ட அவருக்கு முதல்ல நாம ஆறுதலா ஏதாவது செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த கோவிந்தனுக்கு அவரோட நாய் திரும்பவும் கிடைச்சாகணும். என்ன? இவனுக்கு இவனோட நாய் எப்படி திரும்ப கிடைக்கும்? அந்த நாய் தான் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. இவனையும் அங்கேயே அனுப்ப சொல்றியா நாயை கொண்டு வரத்துக்கு? இல்ல தற்காலிக மகாராஜா, அது எப்படி சாத்தியமாகும்? பின்ன தற்காலிக மகாராஜா, சங்கரம்மால கோவிந்தனுக்கு ஒரு புது நாயை வாங்கி கொடுக்க முடியும் இல்லையா? என்னதான் புதுசா ஒரு நாயை வாங்கி கொடுத்தாலும் இவர் முதல்ல வளர்த்த அந்த நாயுடைய பாசம் அவருக்கு கிடைக்க போறதில்ல. இருந்தாலும் அவர் காயத்துக்கு இது ஒரு உணர்வு பூர்வமான மருந்தா இருக்கும். இவரும் தன்னோட சோகத்திலிருந்து மீண்டு வரத்துக்கு அது அவருக்கு உறுதுணையா இருக்கும். தற்காலிக மகாராஜா ஒருத்தரோட காயத்தை அறிவாள வச்சு குணப்படுத்த முடியாது. காயத்தை குணப்படுத்த அதுக்கு மருந்து தான் போட்டாகணும். அதனால இப்படி செய்யறது தான் சரியா இருக்கும். அருமையா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதை விட வேற எந்த நியாயமும் நிச்சயமா கிடைக்காது. பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். குருஜி, இந்த அரசவை உங்களுக்கு சொந்தமானது. ஆனா பாராட்டு பாக்குறதுல அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன். அலக் நிரஞ்சன். விபரீதம், பெரிய விபரீதம். காலதேவனோட பிரச்சண்ட ரூபம், விபத்துக்கள், ஆபத்துக்கள், கோரமான அமங்கலமான காலம். யாருக்கு பாபா? இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இத நான் இல்ல, இந்த பண்டிதரோட காலயோகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னோட திவ்ய சக்தியால எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். கூடிய சீக்கிரத்துல இந்த பண்டிதர் சர்வ நாசமாக போறாரு. இன்னைக்கு இவருக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஆனா கூடிய சீக்கிரம் இவரை எல்லாரும் ஒதுக்கி வைப்பாங்க. காலச்சக்கரம் இவரை கண்டிப்பா சும்மா விடாது.
இந்த பண்டிதர் தான் முகத்தை யாருக்கும் காட்ட முடியாத அளவுக்கு தான் மானத்தை இழந்துருவாரு. பிரளயத்தோட கருப்பு மேகங்கள் இவரை நாலா பக்கமும் சூழ்ந்திருக்கு. யாராலையும் காப்பாத்த முடியாது. யாராலையும் இவரை படைச்ச அந்த கடவுளாலையும் காப்பாத்த முடியாது. அலக் நிரஞ்சன். இமாதி சுல்தானின் தளபதி முத்துலு பிம் 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 ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் பிம் பிம் 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 ஜிந்தாபாத். நீங்கள் நலமா தளபதியாரே? உங்க முகத்தோட பிரகாசத்தை வச்சு பார்த்தா நீங்க கண்டிப்பா உங்க குறிக்கோள்ல வெற்றி அடைஞ்சிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. வெற்றி நமக்கு விரைவிலேயே கிடைச்சிரும். வசீமலே, அந்த மூடன் தாத்தாச்சாரியர் இப்போ என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள முழுசா வந்துட்டான். நான் அவனை நம்ப வைக்கிறதுல முழுசா வெற்றி அடைஞ்சிட்டேன். நான் ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ரொம்ப பெரிய பாபான்னு அவன் நம்பிட்டு இருக்கான். குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். இதுக்கு முன்னாடி உங்க தம்பி திரு குங்குரு சாஹேப் வேஷங்களை மாத்தி மாத்தி விஜயநகர சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சு விஜயநகரத்தை நமக்கு சொந்தமாக்க முயற்சி செஞ்சாரு. ஆனா துரதிருஷ்டவசமா பண்டிதர் ராமகிருஷ்ணனோட செயலால திரு குங்குரு சாஹேப்போட முயற்சி தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. அந்த காயத்தை என்னால எப்படி மறக்க முடியும் வசீமலி? என் தம்பி அவமானத்தால ஏற்பட்ட காயம் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அவங்க பண்ண கொடூரமான செயல்களால சுல்தான் என் தம்பியோட தலைமுடிய சரிச்சிட்டாரு. முடினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் முன்னாடி மொட்டை அடிச்சிட்டாரு. குங்குருவோட மானத்தை எல்லாருக்கு முன்னாடியும் செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிட்டாரு. பண்டிதன் ராமாவால ஏற்பட்ட அந்த வலி இப்ப ஒரு புயலா மாறி இருக்கு வசீமலி. இப்ப அது மழையா மாறி விஜயநகரத்துக்கு மேல பெய்ய போகுது. அப்புறம் மொத்த விஜயநகரமும் ஒரே அடியா மூழ்கிடும். உங்க லட்சியம் நிறைவேறும். இந்த முறை கண்டிப்பா அப்படிதான் நடக்க போகுது. எந்த ஒரு தப்பை என் தம்பி பண்ணானோ அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். இந்த முறை நம்ம திட்டம் கண்டிப்பா வெற்றி அடையதான் போகுது. பண்டிதன் ராமகிருஷ்ணாவையும் அந்த விஜயநகரத்தையும் இந்த முறை யாரு காப்பாத்த போறாங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். நீ தயாரா இருந்துக்கோ ஆசிப் கான். நம்ம திட்டம் வெற்றி அடையறதுக்கான நேரம் நெருங்கி வந்துடுச்சு. கூடிய சீக்கிரமே அந்த ராமகிருஷ்ணா விஜயநகர ராஜ்யத்திலிருந்து வெளியேற போறான். முப்படைகளையும் திரட்டு எந்த நிமிஷம் வேணாலும் தாக்குதல் நடக்கலாம். அமீர்கான், நம் படை போருக்கு தயாராக உள்ளதா? கப்பல் படை மட்டும்தான் வர வேண்டியது இருக்கு ஒசூர். நாளைக்கு காலையிலுக்குள்ள முப்படையும் தயாரா இருக்கணும். எப்ப வேணா தாக்குதல் நடக்கலாம். விஜயநகரத்துல நம்ம கொடி பறந்தே ஆகணும். உங்க உத்தரவுப்படியே நடக்கும் ஒசூர். நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, வந்தவன் கண்ணு, வராதவன் கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகணும். நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு. ஐயோ, பேய், பிசாசு, பூதம், பேய், பிசாசு. எடுத்துக்கோங்க. எதை எடுத்துக்கணும்? இந்த பேயவா? அட இல்லங்க, கங்கா ஜலத்தை எடுத்து மன்னிப்பு கேளுங்க. இந்த பிசாசு உங்க அம்மா தான். ஐயோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவங்க உங்க அம்மா தான், பிசாசு கிடையாது. இவங்கள பிசாசுன்னு சொன்னதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும்.
நாங்க உங்களுக்கு திருஷ்டி எடுத்துட்டு இருக்கோம். உங்க மேல கண்ணு பட்டிருக்குங்க. நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, பேய்க்கண்ணு, பிசாசு கண்ணு, நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, பேய்க்கண்ணு, பிசாசு கண்ணு, நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, பேய்க்கண்ணு. என்ன இதெல்லாம்? என் மேல யார் கண்ணு போட்டுச்சு? கண்டிப்பா யாருக்கன்னாவது உங்க மேல பட்டுக்கோங்க. அதனால தானே அந்த அகோரி பாபா உங்க மேல ஏதோ கண்ணு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம நீங்க மொத்தமா அழிஞ்சு போடுவீங்களாமே. உங்க தலையில இடி வந்து விழுமாமே. அப்படியா? அதான் சாம்பலா வந்து விழுந்து கிடக்கே. இதை எடுத்துக்கிட்டு நான் தான் என் தலையில அடிச்சுக்கணும். இதுக்கு மேல இடியா வந்து விழணும். யாராவது ஒருத்தனுக்கு இப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சதுன்னா அவன் தலையில தினமும் இடியாதான் வந்து விழும். யாரோ ஒரு பாபா சொன்னா அதை அப்படியே நம்பிடுவீங்களா? ஐயோ கடவுளே. இல்லனா தாத்தாச்சாரியாரும் சொன்னாருல்ல, அவர்தான் முக்காலமும் அறிந்த மகானாமே. அவர்தான் எல்லாத்தையும் துல்லியமா சொல்லுவாராமே. அப்படிங்களா? ரொம்ப அருமை சாரதா அவர்களே, ரொம்ப அருமை. ஆனா அறிவுரை சொல்றதுக்கு ஒரு அறிவு வேணாமா? அந்த ஆச்சாரியாருக்கு சாஸ்திரங்கள் மட்டும் கிடையாது, இங்கீதம்னா கூட என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆளுக்கு யார் எப்படிங்கிற விஷயம் மட்டும் எப்படி தெரியும்? தலிதா தலிதா லாமா சொல்றது தலிதா. அப்படிங்களா தரே? அட போட்டன தலைப்பகட்டு தலையா. இன்னும் ஒழுங்கா பேசவே வரல, வந்துட்டான். அம்மா, இது ஒண்ணும் வீடு இல்லம்மா. முட்டாள்களுடைய பட்டறை. எல்லாமே முட்டாளுங்களா இருக்கீங்க. முட்டாள் 1, முட்டாள் 2, முட்டாள் 3. முதல்ல உங்க 3 பேருக்கு தான் திருஷ்டி கழிச்சாகணும். உங்களுக்கு தான் ஏதோ ஆயிருக்கு. திருஷ்டி எனக்கு இல்ல, உங்க அறிவுக்கு தான் ஏதோ ஆயிருக்கு. முதல்ல அதை கவனிங்க. திருஷ்டி கழிக்க வந்துட்டாங்களாம். இந்த இருக்கையில இருக்கிற ஆணி வேற அடிக்கடி குத்திக்கிட்டே இருக்கு. மந்திரியாரே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப களைச்சு போன மாதிரியும் ரொம்ப கவலையோட இருக்கிற மாதிரியும் தெரியுது. உங்க ஆரோக்கியம் நல்லா தானே இருக்கு? தற்காலிக மகாராஜா, என்னோட ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கு. பார்த்தா அப்படி தெரியலையே. ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு விடுமுறை தேவை. நீங்க விடுமுறை எடுத்துக்கங்க, நல்ல ஓய்வு எடுத்துக்கங்க. சோர்வெல்லாம் போனதும் நீங்க நலமானதுக்கு அப்புறம் ரொம்ப உற்சாகமா வந்து உங்களோட பணிகளை செய்யுங்க. தற்காலிக மகாராஜா, எனக்கு விடுமுறைலாம் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு தேவை இருக்குன்னு நான் தான் சொல்றேன்ல. அதனால நான் இப்பவே இந்த நிமிஷமே 10 நாள் ஓய்வு எடுத்துக்க உத்தரவிடுறேன். உங்க வீட்டுக்கு போய் நல்லா ஓய்வு எடுத்துக்கங்க. ஆனா தற்காலிக மகாராஜா, எனக்கு வேண்டாம் வேண்டாம். ஆனா அவன் நான் எதுவும் சொல்லாதீங்க மந்திரியார். நீங்களே யோசிங்க. ஒருவேளை மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் திரும்பி வந்தார்னா என்ன சொல்லுவாரு? அவரோட மிக முக்கியமான, மிக திறமையான, எல்லாரையும் விட ரொம்ப முக்கியமான மந்திரியாரோட ஆரோக்கியத்தை பத்தி நான் கவலைப்படலன்னு நினைப்பாரு. இத நீங்க என்னோட உத்தரவா எடுத்துக்கங்க. போங்க. 10 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நாம சந்திக்கலாம். உத்தரவு தற்காலிக மகாராஜா. ராமா, மகா மந்திரியாருக்கு அப்புறம் ஆச்சாரியாரோட அஸ்திரம் உன் மேலதான் பாய போதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது பட்டு. பார்க்கலாமே. அரசவையோட நிர்வாகங்களை தொடங்கலாம். என்ன இது? ஏதோ நாய் குலைக்கிற சத்தம் மாதிரி கேக்குது. மகாராஜா, கிட்ட வராத. இவனை பிடிங்க, இவனை பிடிங்க. யாராவது இவனை தடுத்து நிறுத்துங்க. என்ன கடிச்சிருவான் போல இருக்கு. பிடிங்க, பிடிங்க. சீக்கிரம் கொண்டு போங்க. யார்கிட்ட? மன்னிச்சிருங்க மகாராஜா, மன்னிச்சிருங்க. என் கணவர் நாயா மாறிட்டாரு மகாராஜா. பார்த்தாலே தெரியுது. இது எப்படி நடந்தது? மகாராஜா, அது அந்த சங்கரம்ங்கிறவரு என் கணவருக்கு நாய் வாங்கி கொடுத்தாரு இல்லையா, அந்த நாய் என் கணவரை கடிச்சிருச்சு மகாராஜா.
பாருங்க மகாராஜா, அது எப்ப கடிச்சதோ அப்போத்துல இருந்தே நாயா மாறிட்டாரு. நாய் மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு, நாய் மாதிரியே கொலைக்கிறாரு, நாய் மாதிரியே கடிக்கிறாரு. மகாராஜா அமைதியா இருங்க. ஆனா இது சாத்தியமே இல்லையே. ஒருத்தரை நாய் கடிச்சா அவர் எப்படி நாயா மாற முடியும்? குருஜி, ஒரு தடவை கடி வாங்கி தான் பாருங்கல்ல. நீங்க நாயா மாறிட்டீங்கன்னா அவங்க சொல்றது சரி, நீங்க நாயா மாறலன்னா நீங்க சொல்றது சரி. நீங்க உடனே குருஜியை கடிங்க, நல்லா நாயா மாத்திருங்க. வாய மூடு. விடவா மகாராஜா? வேண்டாம், என்னையும் கடிக்க வைக்கலான்னு பாக்குறியா? சரி, அது இருக்கட்டும். எதுக்காக இங்க வந்தீங்க? என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? இவன் எதுக்காக என்ன துரத்துறான்? நியாயம் வேணும் மகாராஜா, நியாயம் வேணும். அவனை விடாம பிடிச்சுக்கிட்டாதான் உனக்கு நியாயம் கிடைக்கும். இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. உன் புருஷன் நாயா மாறிட்டான். புருஷனா இருக்கணும்னா வீட்டுக்குள்ள, காவல்காரனா இருக்கணும்னா வீட்டுக்கு வெளியே. ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். புருஷனுக்கு புருஷன், காவல்காரனுக்கு காவல்காரன். பாபா தாய் பாய், சொல்லுங்க மகாராஜா. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பிரச்சனையை நாம எப்படி தீர்த்து வைக்கிறது? அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். யாரால இந்த பிரச்சனை வந்ததோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும். யாரு இந்த ஆளுக்கு இறந்து போன நாய்க்கு பதிலா இன்னொரு நாயை கொடுக்க சொன்னானோ அந்த அறிவு கட்டத்தனமான யோசனைக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அதுவும் ரொம்ப கடுமையான தண்டனையா இருக்கணும். புடிங்க. நல்ல வாய்ப்பு விட மாட்டேன். இதை வந்துட்டேன். எப்படி அலக் நிரஞ்சன், என்னங்க? மன்னிச்சிருங்க. அந்த ராமாவை புடிங்க. நில்லுங்க. என்ன மன்னிக்கணும் தற்காலிக மகாராஜா. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? நான் ஒண்ணு இவரை நாயா மாத்தலையே. அப்படின்னா இத பண்ணது யாரோட தவறு? இந்த யோசனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சிருக்கணும் இல்லையா? அதோட விளைவு இந்த மாதிரி இருக்கும்னு. என்ன ஏன் நீங்க என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தரை நாய் கிடைச்சதுன்னா அவரும் நாய் மாதிரியே மாறிடுவாருன்னு யாராவது யோசிச்சு பார்த்திருப்பாங்களா? அத முதல்ல நீ தான் யோசிச்சிருக்கணும். ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு முன்னாடி அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு யோசிக்க வேண்டியது முதல்ல உன்னோட கடமை தான். ஒரு மனுஷனை நீ நாயா மாத்திட்ட. அவனோட வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சு. அதுக்கு நீ தான் காரணம். நீ செஞ்ச இந்த குற்றத்துக்கான தண்டனை கிடைக்கணும். இப்பவே கிடைக்கணும், இந்த நிமிஷமே கிடைக்கணும். நான் தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியார் பண்டிதர் ராமகிருஷ்ண செஞ்ச இந்த குற்றத்துக்காக இனி அரசவைக்கு வரக்கூடாதுன்னு தடை விதிக்கிறேன். அதோட இல்ல, குற்றம் செஞ்சது இந்த மனிதன் இல்ல, பெரிய அழிவை உண்டாக்கக்கூடிய அவனுடைய அறிவுதான். அழிவை உண்டாக்கக்கூடிய அவனுடைய அறிவுதான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம். தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா அவனோட அறிவுக்கு கொடுங்க ராஜனே. என்ன சொல்றீங்க? அறிவுக்கு எப்படி நாம தண்டனை கொடுக்க முடியும்? அறிவு இருக்கிற அந்த உடலை அழிக்கணும். அழிவை உண்டாக்குற இந்த மாதிரி அறிவை நாம எப்படியாவது அழிச்சே ஆகணும். இதனால ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையே அழிஞ்சு சின்ன பின்னமா போயிடுச்சு. அவனோட அந்த அறிவை பொசுக்கியே ஆகணும். இல்லனா கூடிய சீக்கிரமே இந்த ராஜ்யத்துக்கு அழிவு உண்டாகிறது நிச்சயம். ஒருவேளை இவனை தீர்த்து கட்டலன்னா இவனோட துஷ்ட கிரகங்கள் இவனோட சேர்த்து இந்த மொத்த ராஜ்யத்தையும் அழிக்க போகுது. காலனோட இந்த மைய புள்ளிய உடனே அழிச்சிடுங்க. இவன் அழிஞ்சாதான் நல்லது நடக்கும். உயிரோட இருந்தா எல்லாருக்கும் அழிவுதான். அப்படி இவன் மட்டும் உயிரோட இருந்தான்னா எல்லாரும் அழிஞ்சிடுவீங்க. அலக் நிரஞ்சன், பதில் சொல்லு ராஜனே. இந்த ராஜ்யத்துக்கு நல்லது நடக்கணும்னு நீ விரும்புறியா? ஆமா. அப்ப சரி, முடிவை மகாராஜா எடுத்துட்டாரு. இன்னும் 2 நாள் கழிச்சு அமாவாசை ராத்திரியோட 4வது நொடியில
விடியலோட ஒரு நொடிக்கு முன்னாடி இந்த ராமகிருஷ்ணாவோட அறிவை யானைகளோட பலமான கால்களால மிதிச்சு நசுக்கி விடணும். இவனை இழுத்துட்டு போய் இருட்டு சிறையில அடைச்சு வைங்க. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு மரண தண்டனை கிடைச்சதும் இந்த கிழவ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கணுமே. அதை விட்டுட்டு இந்த மொட்டை தலையை ஏதோ குட்டி போட்ட போன மாதிரி குறுக்கம் நடுக்க நடந்துகிட்டு இருக்கானே, இதுக்கு என்ன காரணமா இருக்க கண்ணி? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடணும்னு அவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இதுல இவன் தப்பு என்ன இருக்கு? அவன் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனுடைய ஜாதகத்தை ஒரேடியே இவனுக்கு மாத்தி அமைச்சிட்டானுங்க. அதான் இந்த கிழவ என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கான். பழக்க தோஷத்துல இங்கேயும் தரையில உட்காந்துட்டான். ஆமாடா மணி. குருஜி, குரு மாதாவை கூப்பிடுங்க. ஆமா குருஜி, சாப்பிட பலகாரம் ஏதாவது கொண்டு வர சொல்லுங்க. இப்பதான் ஒரு வழியா உங்களோட ஆசையே மேல இருக்கிறவன் கேட்டுட்டா போல இருக்கு. அதனால உங்க ஆசை நிறைவேறிடுச்சு குருஜி. பண்டிதர் ராமகிருஷ்ண கதைய முடிச்சிட்டீங்கல்ல. இல்ல, இது எனக்கு சரியா படல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இது சரியில்லை. இல்ல, எனக்கு தெரியும் அந்த தாத்தாச்சாரியார் மகாராஜா பதவியில உட்கார்ந்த உடனே உங்களை இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவாருன்னு. அவரோட கெட்ட பார்வை முதல்ல உங்க மேலதான் விடும்னு எங்களுக்கு தெரியும். பாத்தீங்களா, நம்ம நினைச்ச மாதிரி உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு, அதுவும் மரண தண்டனை. சாரதா, குறுக்க பேசாதீங்க. உங்களோட தப்பு இதுல என்ன இல்லன்னு முதல்ல சொல்லுங்க பாக்கலாம். யார் நாய் யார கடிச்சா என்ன உங்களுக்கு? அந்த ஆளோட இடத்துல தாத்தாச்சாரியார் இருந்திருக்கணும். அந்த நாய் இருந்த இடத்துல ஒரு விஷ பாம்பு இருந்திருக்கணும். அப்பதான் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். நானும் பாத்துடுறேன் அந்த வீணா போன தாத்தாச்சாரியார் எப்படி என் பையனுக்கு தண்டனையை நிறைவேற்றுறான்னு. என்னுடைய கடிதம் பதில் சொல்லும். அந்த துஷ்டன் அகோரி பாபாவை நரகத்துக்கு தான் அனுப்பும். இது எல்லாமே அவனோட சதிதான். அழலாமா, நீ கவலைப்படாத. நான் இழுக்கல, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அந்த யானைங்க உன் தலையை மேதிக்க வரும்போது நான் கொத்துமணியை காட்டி அந்த யானைகளை தசை தெளிப்பில்ல. அப்புறம் எல்லா யானையும் தூளமா கொட்டிட்டு போல. ஆமா, நாங்க உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். அந்த யானைங்க உங்க தலையை மிதிக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவோட தலையை மிதிச்சிரும். இல்ல இல்ல, குண்டுப்பாவோட தலையா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அந்த யானை உங்க தலையை மிதிக்கிறதுக்கு முன்னாடி எங்க எல்லாரோட தலையை மிதிச்சிரும்னு சொல்ல வரேன். நீ பாத்துக்கிட்டே இரு. நான் இப்பவே போய் அந்த தாத்தாச்சாரியாரோட மண்டைய உடைக்க போறேன். அப்புறம் அந்த பாபாவோட கண்ணை இந்த தடிய வச்சு நான் பேக்க போறேன். ஐயோ, போதும் நிறுத்துறீங்களா? நீங்க யாரும் எதுவும் பண்ண தேவையில்லை. ஏமா, உன் பையன் மேல உனக்கு நம்பிக்கைங்கிறதே இல்லையா? நான் நல்லவங்களோட வலையில விழுந்தாலும் விடுவேனே தவிர இந்த மாதிரி போலியான பாபாக்களுடைய சதி வலையில விழவே மாட்டேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அந்த தாய்பாய் பாபாவையும் அந்த ஆச்சாரியரையும் ஒரு வழி பண்ணிடுவேன். நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க ஆச்சாரியாரே? அது உங்க கையாலேயே உங்க மரணத்தை வரவழைச்சிருக்கீங்களே. அது உங்களுக்கு தெரியுமா ஆச்சாரியாரே, நம்ம மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரும் பண்டிதர் ராமகிருஷ்ணனும் எவ்வளவு நட்பா பழகுறாங்கன்னு அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. ஆனா நீங்க அவருக்கு போய் மரண தண்டனையே கொடுத்திருக்கீங்க. அதுவும் ஒரு சின்ன காரணத்துக்காக. அதால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களை பத்தி எனக்கு தெரியாத ஆச்சாரியாரே, ஆனா நம்ம மகாராஜாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எந்த ஒரு சரியான காரணமும் இல்லாம நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணனை யானைங்களை வச்சு மிதிக்க சொன்ன விஷயம் மகாராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க செஞ்ச காரியத்துக்கு நிச்சயமா அவர் பிரளய தாண்டவம் ஆடத்தான் போறாரு. ஒருவேளை நீங்க கொடுத்த தண்டனை அமலுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் மகாராஜா உங்களை என்ன பண்ணுவார்னு யோசிங்க. கொன்னுடுவாரு. குருஜி, மந்திரியாரு ரொம்ப சரியா சொல்றாரு. மகாராஜா நிச்சயமா உங்களை மன்னிக்கவே மாட்டாரு. துடிக்க துடிக்க உங்களை கொல்ல போறாரு. குருஜி, அவரு நிச்சயமா உங்களை புதைக்கத்தான் போறாரு. அதுக்கு முன்னாடி அவருடைய வாள் எடுத்து உங்க கை கால் எல்லா இடத்துலயும் வெட்ட போறாரு. அதுக்கு முன்னாடி அவரு உங்க விரல்களை வெட்ட போறாரு. அப்புறம் உங்க காதை வெட்டுவாரு. அப்புறம் உங்களோட கெட்ட கருநாக்க வெட்டுவாரு. அப்புறம் உங்க தலையை வெட்டுவாரு. அதுக்கப்புறம் உங்க முட்டை கண்ணை நோண்டி எடுப்பாரு. அதுக்கப்புறம் குருஜி உங்களை துண்டு துண்டா பாக்குறதுக்கு எங்களால அந்த கடவுளாலேயே முடியாம போயிட்டு தெரிஞ்சுக்கங்க. போதும் போதுமா? எதுவும் சொல்லாதீங்க. ஏன்டா என்ன இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றது சரிதான் மந்திரியாரே. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும் மந்திரியாரே? நான் என்ன சொல்றது தற்காலிக மகாராஜா, நான் இப்போ ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க?
இங்க தானே இருக்கீங்க? இல்ல தற்காலிக மகாராஜா, நான் இருக்கேன். ஆனா 10 நாள் விடுமுறை எடுத்திருக்கேன் இல்லையா? உங்க உத்தரவுப்படி தற்காலிகமா இருந்தாலும் நீங்க தானே மகாராஜா. ஒரு நல்ல யோசனைய நீங்களே யோசிங்க இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு. உத்தரவு கொடுங்க. எனக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. போயிட்டு வரேன். பண்டித ராமகிருஷ்ணா, இந்த யுக்தி கண்டிப்பா வேலை செய்யும். நீ வேணா பாரு. ஆச்சாரியாரே உன்னை சுயமா அரசபைக்கு வர வச்சு உன்னோட தண்டனைய ரத்து செய்ய போறாரு. உனக்கு அவரு மன்னிப்பு வழங்க போறேன்னு சொல்ல போறாரு பாரு. அப்படி நடக்கும்னு எனக்கும் தெரியும் மந்திரியாரே. அப்புறம் அந்த தாய்பாய் பாபா மேல நீங்க சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு. அவனை பத்தி நான் விசாரிச்சு பார்த்தேன். அவன் எந்த சாதுவோ இல்ல அகோரியோ கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா அவன் ஒரு போலியான பாபா. வேற ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் அவன் இங்க வந்திருக்கணும். ஒருவேளை அது உண்மைன்னா இனிமே விஜயநகர் சாம்ராஜ்யத்தோட பாதுகாப்பு விஷயங்கள்ல நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுவும் சரிதான் மந்திரியாரே. ஒருத்தர் மேல சந்தேகம்ங்கிற எண்ணம் வந்துடுச்சுன்னா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் செய்யணும். ஆச்சாரியாரோட மனசுல இருக்கிற அந்த தற்காலிக மகாராஜாங்கிற அந்த தலகணத்தை இறக்கி வைக்கணும். பிரபு, நான் வந்துட்டேன். அட, நீங்க ஏன் கீழே உட்கார்ந்திருக்கீங்க? எல்லாம் உனக்காகத்தான். சுவாமி, என்ன கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க விடுறியா? உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும். பிரபு, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ரொம்ப கவலையோட இருக்கிற மாதிரி தெரியுதே. ஒருவேளை இதுவும் உங்களோட ஒரு லீலையா? எனக்கு தெரிஞ்சு இவருடைய கவலையை உடனடியா போக்கலனா அதுக்கப்புறம் இவர் பாடமலை ஏறி படுத்துக்க வேண்டியதுதான். அப்புறம் நாம சுடுகாட்டுக்கு தான் போகணும். சீ, பைத்தியங்களா, இப்படி அபசகுணமா பேசாதீங்க. உங்க 2 பேர் வாயில மண்ணுதான் விழும். இங்க பாருங்க, என் பிரபு நாள் முழுக்க யார பத்தியாவது கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. இவர் அந்த அளவுக்கு நல்ல எண்ணம் கொண்டவரு. தேவர்களோட அத்தனை அம்சங்களோட இவர் பிறந்திருக்காரு. அன்பு, பாசம், கருணை, மன்னிப்பு. மன்னிப்பு என்னது? நல்ல யோசனை. இதான் சரியா இருக்கும். நான் உயிரோட இருக்கணும்னா இது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே வழி. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு மன்னிப்பை வழங்கிடுறேன். அதாவது மன்னிப்புனா எந்த தண்டனையும் இல்ல. தண்டனை இல்லைன்னா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் உயிரோட இருப்பான். ராமகிருஷ்ணன் உயிரோட இருந்தா நான் உயிரோட இருப்பேன். கிடைச்சிடுச்சு. என்னோட பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைச்சிடுச்சு. வெற்றி. இந்த தாத்தாச்சாரியாருக்கு வெற்றி. இப்ப கூப்பிடுங்க. உடனடியா அரசவைக்கு வர சொல்லுங்க. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கறேன். போங்கடா முட்டாளுங்களா, போய் அரசவையை கூட்டுங்க. போங்கடா. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு உயிர் பிச்சைய கொடுக்க போறேன். இந்த அரசவைக்கு உங்க எல்லாரையும் எதுக்காக வர சொன்னா, இப்ப நான் இந்த அரசவையில ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். அது என்னன்னா, நல்லா யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெளிவாச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு கொடுத்த தண்டனைய ஒரு சாதாரண குற்றவாளிக்கு கொடுத்திருந்தா நியாயமா இருந்திருக்கும். ஆனா இந்த ராமகிருஷ்ணன் இந்த அரசவைக்குள்ள வந்த எத்தனையோ பிரச்சனைகளை சுலபமா தீர்த்து வச்சிருக்கான். அரசவைக்கு மிகப்பெரிய சேவை செஞ்சிருக்கான். இந்த மாதிரியான ஆளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது உயிர் பிச்சை கொடுக்கணும். அதனாலதான் நான் இப்ப இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு கொடுத்திருக்கிற தண்டனையை ரத்து பண்றேன். அதோட பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு மன்னிப்பு வழங்குறேன். ஆனா ஊனாலாம் எதுவும் வேண்டாம். நான் சொன்னதுதான், மாற்றமே இல்லை. பண்டித ராமகிருஷ்ணா, நான் இருக்கிற வரைக்கும் உன்னோட நிழலை கூட யாராலையும் தொட முடியாது. ஒரு சின்ன கீறல் கூட உன் மேல விழ மாட்டேன். யானை மட்டும் இல்ல, நான் இந்த அரசவையில இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன எறும்பு கூட உன்னை கடிக்க விட மாட்டேன். வீரர்களே, பண்டிதர் ராமகிருஷ்ணனை உடனடியா விடுதலை செய்யுங்க. இருங்க. தற்காலிக மகாராஜா, நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் இரக்கத்துக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆனா என்னை மன்னிக்கணும். எனக்கு உங்களுடைய இந்த மன்னிப்பு தேவையே இல்லை. தேவையில்லையா? ஏன் தேவையில்லை?
ஏன்னா நான் குற்றவாளி தற்காலிக மகாராஜா. நான் தப்பு பண்ணி இருக்கேன். என்ன பாவமும் செய்யாத ஒரு அப்பாவி மனுஷன் ஏன் தப்பால நாயா மாறிட்டாரு. நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கேன். அதனால நீங்க கண்டிப்பா என்ன யானைகளை வச்சு நசுக்கிதான் ஆகணும். அதுதான் சரியா இருக்கும். நான் அதுக்கு தகுதியானவன் தான். வாங்க வாங்க, என்ன உடனே கூட்டிட்டு போங்க. வாங்க. இரு ஏன் இப்படி அவசரப்படுற? கொஞ்சம் நில்லு. நீ ஒரு பெரிய பண்டிதனாச்சே, சாஸ்திரங்களை கரைச்சு குடிச்சிருக்க. சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கு? இந்த உலகத்திலேயே சிறந்த தானம் உயிர் தானம் தான். அதைத்தானே நான் உனக்கு கொடுக்கறேன். எடுத்துக்க, தாராளமா எடுத்துக்க. சரிதான் தற்காலிக மகாராஜா. ஆனா அதே சாஸ்திரத்துல தான் எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி சமமானவங்கன்னு சொல்லியிருக்கு. நான் செஞ்சது தப்பு, அதுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அதுவும் இல்லாம இந்த உலகத்துல நியாயத்தை கடைபிடிக்கிறது தான் தலையாய கடமையா இருக்கணும். நீங்க எனக்கு தண்டனை அறிவிச்சு உங்க கடமையை செஞ்சீங்க. இப்ப நான் அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு என் கடமையை நிறைவேற்ற போறேன். அதனால எனக்கு உங்களோட மன்னிப்பு தேவையே இல்லை. எதுக்காக நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற பண்டித ராமகிருஷ்ணா? நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்றதை ஏத்துக்க. நீ விடுதலை ஆயிடு. என்னோட மன்னிப்பை ஏத்துக்க. தேவையே இல்ல. ஏன் தேவையில்லைங்கிற? நீ கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது உன்னோட மகாராஜா தாத்தாச்சாரியாரோட உத்தரவு. நான் உங்க உத்தரவுப்படி தான் நடந்துகிட்டு இருக்கேன் தற்காலிக மகாராஜா. முதல்ல மரண தண்டனை கொடுத்தீங்க இல்லையா? இப்பதான் மன்னிப்பு வழங்குறேன்ல. முதல் உத்தரவுக்கு மட்டும்தான் முதல் உரிமை. அதனால அந்த முதல் உத்தரவை நிறைவேற்றி தான் ஆகணும். படுத்துறானே, உயிர் போனதுக்கு அப்புறம் மன்னிப்பு வழங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லையே. இதை நீங்க மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணுமே. அந்த தப்பதான் நான் திருத்திக்கிட்டேன்ல. இல்ல நான் தண்டனையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உயிரை விட்டு தான் ஆகணும். அட கடவுளே, இந்த பண்டிதன் என் உயிரை வாங்காம விடமாட்டான் போல இருக்கே. இது பாரு, நீ சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உங்களுக்கு தான் விஷயம் புரியல தற்காலிக மகாராஜா. ஒருவேளை எனக்கு மரண தண்டனை கொடுக்கலனா அப்புறம் விஜயநகரத்துடைய சட்ட ஒழுங்கு மேல கரை படிஞ்சிடும். நீங்க எனக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். மகாராஜா, நீங்க இந்த குற்றவாளி சொல்றத கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்க இதயம் முழுக்க கருணை தான் நிறைஞ்சிருக்கு. இருந்தாலும் நாம எப்பவும் சட்டப்படிதான் நடக்கணும். இல்ல, பாபா சொல்றத நானும் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். என் மேல யானைகளை ஏத்தி நசுக்கிடுங்க. முடியாது. அம்மாவாசை இரவு வரைக்கும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? எனக்கு இப்பவே இந்த நிமிஷமே தண்டனை கொடுங்க. இத பாரு, நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் சொல்றத கேளு, என்னோட மன்னிப்பை ஏத்துக்க. நானும் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு மரண தண்டனையை கொடுத்துடுங்க. வாங்க போலாம். ஏய் நில்லு, நான் சொல்றத கேளு, போகாத. இப்ப என்ன பண்றது? நான் தொலைஞ்சேன். குருஜி, உங்களுக்கு என்ன மரம் பிடிக்கும்? சந்தன மரம் பிடிக்குமா, தேக்கு மரம் பிடிக்குமா குருஜி? குருஜி, உங்களுக்கு நாங்க இறுதி சடங்கு நடத்தணும் இல்லையா? அதாவது பாடையில தூக்கிட்டு போனோம் இல்ல? பண்டிதர் ராமா ரொம்ப சாதுரியமானவன். நான் நினைச்சதை விட அவன் ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருக்கான். எனக்கு இருந்த ஒரே பகடைக்காய் அந்த தாத்தாச்சாரியார் மட்டும்தான். இப்ப அவனும் பின்வாங்குறான். அதுவும் அந்த ராமாவால. அவனோட மூளையில ஏதோ ஒரு திட்டம் ஓடிட்டு இருக்கு. என்னோட வேஷம் களையறதுக்கு முன்னாடி நாம நம்ம திட்டத்துல வெற்றி அடைஞ்சே தீரணும். அப்படின்னா இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நேரம் நெருங்கிடுச்சு ஆசிஃப் அலி. இதுக்கு மேல காத்திருக்க முடியாது. விஜயநகரத்து மேல தாக்குதல 2 நாள் கழிச்சு இல்ல, நாளைக்கே ஆரம்பிக்கணும். அந்த பண்டிதன் சீக்கிரம் சாகணும்னு நினைக்கிறான் இல்லையா? அவனை நாளைக்கே மேல்லோகத்துக்கு அனுப்பிடுறேன். அப்புறம் விஜயநகர கோட்டையில நம்ம கொடி தான் பறக்கும். நாம இந்த போர்ல ஜெயிக்கணும்னா நம்மளோட முழு பலத்தையும் செயல்படுத்தி ஆகணும் ஆசிஃப் அலி. நாளைக்கு நாம் அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை குழி தோண்டி புதைக்க போறோம். போருக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. ஆயுதங்களையும் குதிரைகளையும் தயாரா வச்சுக்கோங்க. போர் நாளைக்கு நடக்க போகுது. இது நம்ம படைக்கு சொல்லிடு. ஓ, உத்தரவு உசூல். போதும். ஒரு தடவை அந்த விஜயநகரம் நம்மளோட பிடியில வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மொத்த தென்னகமே நம்ம சுல்தானோட காலடியில இருக்கும். அப்புறம் இந்த மொத்த நாடே உன்னோட விஜயநகர ராஜ்யத்தை எப்படி காப்பாத்த போற ராமா? அது உன்னால எப்படி முடியும்?
ஏன்னா நாளைக்கு உன்னால உன்னையே காப்பாத்திக்க முடியாதே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மந்திரியாரே. நான் உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். என் சகோதரனை போல நினைக்கிறேன். என் மனசுல உங்களுக்கு நான் மகாராஜாவுக்கு நிகரான இடம் கொடுத்திருக்கேன். பண்டித ராமகிருஷ்ணா, இந்த நேரத்துல நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உங்க மனசை தயார்படுத்துற மந்திரியாரே. ஏன்னா இப்ப எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. பார்த்து ஜாக்கிரதைங்க. நீ கவலைப்படாம இரு பண்டித ராமகிருஷ்ணா. நான் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். அந்த போலி பாபாவை நான் இன்னைக்கு ஒரு வழி பண்ணதான் போறேன். அப்புறம் இந்த நாடகத்தை இன்னையோட முடிச்சாகணும். இதெல்லாம் எப்பங்க நடக்கும்? இப்பவே பண்ணுமா? வேண்டாம், இப்ப அதுக்கு என்ன அவசரம் வந்துருச்சு? அந்த யானைங்க எல்லாம் வரட்டும், என்ன மிதிச்சுட்டு போகட்டும். அதுக்கப்புறம் பொறுமையா நீங்க என்ன வேணா பண்ணுங்க. சரி சரிதானே? சரி, கோவப்படாத. எனக்கு புரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. வா, நம்ம ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க. என்ன காரியம் பண்ணிட்டீங்க தற்காலிக மகாராஜா? நீங்க பண்டித ராமகிருஷ்ணனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை எப்படி கொடுக்கலாம்? நான் எங்க அவனுக்கு தண்டனையை கொடுத்தேன்? நான் தான் மன்னிச்சிட்டேன்ல. நான் வழங்குற மன்னிப்பை ஏத்துக்கன்னு சொல்லி என் தொண்டையே வறண்டு போச்சு. அது அவன் காதுலயே வாங்கல. இப்ப அவன் எங்க வந்து நிக்கிறான்னு பாருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.